ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். மொத்தம் 4 ஓவர்வியூவாக 4 டைப்ஸில் இருக்குது. டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல்னு சொல்லிட்டு. டிடிஎல்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டிஎம்எல்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டிசிஎல்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிசிஎல்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் டிடிஎல்லோட ஒரு கமாண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிரியேட் தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்ணுறது? ஒரு டேபிளை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் டேபிள், அதனோட சின்டாக்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். கிரியேட் டேபிள், எனக்கு டேபிள் வேணும். டேபிளோட நேமு, அதுக்கப்புறம் அதனோட காலம் நேம். இப்போ அதில் உள்ள காலம் நேம், ரோல் நம்பர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த காலம் நேம், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் அதனோட டேட்டா டைப், காலம் 2 நேம், அதனோட டேட்டா டைப். கடைசி ஒனுக்கு நீங்கள் கம்மா போடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்டாக்ஸ் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறேன். என்னென்னா இதே மாதிரியே பார்த்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் டேபிள், என்னோட டேபிள் பேர் வந்து எம்ப்ளாயி வச்சுப்போம். எம்ப்ளாயி நான் என்ன சொன்னேன், ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், அது க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் செமிகாலன். இது முடிச்சிட்ட பிறகு இதனோட காலம் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நம்பர், EMPNO எம்ப்ளாயி நம்பர். இந்த எம்ப்ளாயி நம்பர் 1 2 3ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து நம்பருங்கிற ஒரு டேட்டா டைப்பை நான் இதுக்கு கொடுப்பேன். டேட்டா டைப்ஸை பற்றி இதில் சொல்லிட்ட பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி சொல்கிறேன். இதில் வந்து சைஸ் ஆஃப் த டேட்டா டைப் நீங்கள் கொடுக்கணும். எனக்கு 2 நம்பர்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தது காலம் 2 வந்து நேம். நேம் வந்து வார்ச்சார். வார்ச்சாருங்கிறது ஒரு லெட்டர்ஸ்க்கான டேட்டா டைப்பு. ஸோ எனக்கு ஒரு 20 லெட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் பேர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது. இது வந்து டிடிஎல்ல வரும், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில். ஏன் இது டிடிஎல்ல வருது? ஏன்னா ஒரு டேபிளை நீ க்ரியேட் பண்ணுற. ஸோ நான் என்ன சொன்னேன், டேட்டாவை டிஃபைன் பண்ணுது. ஸோ டேபிள் இப்படி தான் இருக்கும். டேபிள்னால் வந்து ஒரு 2, இந்த டேபிள் எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிளில் 2 காலம் இருக்கும். நீ பேர் வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் 20 லெட்டர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்பர் வந்து எம்ப்ளாயி நம்பர் வந்து 2 லெட்டர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே டிஃபைன் பண்ணுறீங்க. அதனால தான் இது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இப்போ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஆல்ரெடி சிஸ்டம்ங்கிற ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும்போது சிஸ்டம்னு நம்ம போட்டோம்ல, அதுதான். ஸோ க்ரியேட் டேபிள். இப்போ இந்த டேபிளுக்கு ஒரு பேர், நான் என்ன எம்ப்ளாயி கொடுக்குறேன். எம்ப்ளாயி ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் வித் செமிகாலன். இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னேன், நீங்கள் வந்து முதல்ல காலம் பேர் கொடுக்கணும். காலம் பேர் என்ன கொடுக்குற, ரோல் நம்பர், எம்ப்ளாயி நம்பர். எம்ப்ளாயி நம்பரோட டேட்டா டைப் வந்து நம்பர். எம்ப்ளாயி நம்பர் 3 லெட்டர்ஸ், 3 டிஜிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது நேம், அதாவது உங்கள் அந்த டீச்சர்ஸ் நேம். நேம் வந்து வார்ச்சார் டைப்பில் வேணும். லெட்டர்ஸ்க்கு வார்ச்சார், வேர்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து வார்ச்சார் டேட்டா டைப். எனக்கு 20 வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கிரியேட் டேபிள், எம்ப்ளாயிங்கிற டேபிள். இது முடிச்சிட்டோன்னே இந்த க்ரீன் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, டேபிள் எம்ப்ளாயி கிரியேட்டடுன்னு வருது. ஸோ இது வரைக்கும் தான் டிடிஎல் கமாண்டில் வரும். நான் டிஎம்எல்லேருந்து ஒரே ஒரு இந்த டேபிள் எப்படி க்ரியேட் ஆகியிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக டிஎம்எல்லேருந்து ஒன்று போடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இது உள்ளே இருக்க இது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, எம்ப்ளாயிக்குள்ளே இருக்க மொத்தத்தையும் உள்ளே என்னென்ன என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கோ அந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் எனக்கு காட்டு. அப்படியே அந்த டேபிள் எப்படி இருக்கோ அதையும் நம்மளுக்கு காட்டும். ஸோ அதுக்காக நான் இது போடுறேன். போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், query ரிசல்ட் இந்த இடத்துல இருக்குது. query ரிசல்ட்டில் எம்ப்ளாயோட நேம். ஸோ ஒரு சிஸ்டமுங்கிற ஒரு இதுவில் வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து எம்ப்ளாயி நேமில் ஒரு டேபிள் க்ரியேட் ஆகியிருக்கு. அந்த டேபிளில் எம்ப்ளாயி நம்பர், நேமுங்கிற 2 காலம் க்ரியேட் ஆகியிருக்கு. இதுதான் கிரியேட்டிங் அ டேபிளில் டிடிஎல்லோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த செலக்ட் வந்து டிஎம்எல்ல வரும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. வெறும் இது மட்டும்தான் டிடிஎல்லோட கிரியேட். தேங்க்யூ.